திருக்கோவலூர்ல உள்ள உங்களை எல்லாம் இந்த முன்னிரவு நேரத்தில் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பெருமைக்காக சொல்லவில்லை. ஆஸ்திரேலியாவில், ஜப்பான்ல, சிங்கப்பூர்ல என்று பல நாடுகளில் பேசியிருக்கிறேன். இந்தியாவில் தில்லி, மும்பை, கல்கத்தா என்று தமிழ்நாடுல பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆனா எந்த இடத்திலும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுகிற பெருமை இந்த ஊருக்கு தான் உண்டு. இந்த ஊர் மக்களான உங்களுக்கு தான் உண்டு. அது என்ன பெருமை? எல்லா ஊர்களிலும் பாரதியார் பேரால அமைப்பு இருக்கும், விழா நடக்கும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேரால அமைப்பு இருக்கும், விழா நடக்கும். இங்கே என் நெஞ்சில் நிறைந்த தமிழ்நாட்டின் மாபெரும் கவிஞர், ஈரோடு தமிழன்பன், அவருடைய நெஞ்சில் நிறைந்த ஒரு பெருமகன் நீதியரசர் ஐயா ஜெகதீசன் அவர்கள். என்னுடைய ஆசிரியர் பேரும் ஜெகதீசன், ஜெகதீசர். நீதியரசர் பேரும் ஜெகதீசன், ஜெகதீசர். இந்த ஜெகதீசர் தலைமை தாங்குகிற ஒரு அமைப்பு இருக்கு, சேக்கிழார் பெயரால இருக்கு. உலகம் முழுக்க பாரதி பேரால அமைப்பு உண்டு, பாரதிதாசன் பேரால விழா உண்டு, கம்பர் பேரால அமைப்பு உண்டு, விழா உண்டு, இளங்கோவடிகள் பேரால கூட சில இடத்துல உண்டு, சேக்கிழார் பேரால உண்டு. ஆனா கபிலர் பேரால விழா விருது எங்கேயாவது உண்டா? இந்த ஊர்ல தான் உண்டு. இந்த ஊருக்கு ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் மத்தியில ஒரு தனித்த இடம் உண்டு. அதை போலவே நான் உள்ள அரங்கத்துக்குள்ள நுழைந்தேன். அப்படியே அணி அணியா மாணவர்கள் ஆர்வமா வரிசையா நின்று இன்றைய கதாநாயகர் அறிஞர் அரங்கராமலிங்கம் அவர்கள் வந்து ஊர்வலத்தில் வந்து இறங்குகிற காட்சியை வரவேற்றார்கள். அறிஞர் பெருந்தகை அரங்கராமலிங்கம் அவர்கள் உலக அளவில் தமிழை பரப்பிய முக்கியமான தமிழறிஞர். சங்க இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் முக்கியமானவர். சென்னை பல்கலைக்கழகத்தை தான் முதல்ல ஒரு பேராசிரியர் அந்த காலத்தில் 75 ஆண்டுகளுக்கு முன்பு கபிலர் என்றே ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதினார். அப்படிப்பட்ட சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையை அணி செய்த ஒரு பெரும் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர்கள். எந்த பல்கலைக்கழகம் கபிலர் பேரால ஒரு ஆராய்ச்சி நூலை, எந்த பல்கலைக்கழக தமிழ்துறை, வெங்கடராசுலு ரெட்டியார்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்த பெரிய தமிழறிஞர், அவர்தான் கபிலர் என்றே ஒரு அருமையான ஆராய்ச்சி நூலை படைத்தார். அந்த தமிழ்துறையை அணி செய்த பெரும் பேராசிரியர் அறிஞர் அரங்கராமலிங்கம் அவர்களுக்கு அந்த வரவேற்பு கொடுக்கும் போது இந்த மாணவ செல்வங்கள்லாம் ஆர்வமா ஈடுபாட்டோட வரிசையாக நின்று வரவேற்றார்கள். அதை போலவே ஆசிரியர்கள் எல்லாம் அந்த ஒரே வகையான வண்ண ஆடை அணிந்திருந்ததுனால ஆசிரியர்கள் தான் நினைத்தேன். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எந்த ஊரிலும் நான் இப்படி ஒரு காட்சியை, கபிலர் பேரால விழா, கபிலர் பேரால விருது, அதை அணி அணியாக மாணவர்களும் ஆசிரியர்களும் திரண்டு நின்று வரவேற்ற காட்சி. இப்படி மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இந்த பக்கம் பார்த்தா பெரியவர்கள், நடுத்தர வயதை சேர்ந்தவர்கள், இளையவர்கள் எல்லாம் அக்கறையோட ஆர்வத்தோட கலந்து கொண்டிருக்கிற காட்சி தமிழ்நாட்டின் மற்ற ஊர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான காட்சி என்றே எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஒரு மகிழ்ச்சி. யார் இந்த அமைப்புக்கு தலைவர் என்று கேட்டேன். முருகன் இல்ல ஐயா, முருகன், முருகன் தானே பேர்? ஆமா. அவர் பள்ளிகள் 2 பள்ளிகளோடு தொடர்புடையவர் என்றும் நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த அமைப்புக்கு அமைந்திருப்பதும் ஒரு கூடுதல் பலம். அது இந்த நிகழ்ச்சியை ஒரு பெரிய வலுவுள்ளதாக, வனப்புள்ளதாக ஆக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் இன்னொருவரை நினைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் அறிஞர் பெருந்தகை அரங்கராமலிங்கம் அவர்களும். அவர்தான் இந்த ஊருக்கு ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்கிய
இலக்கிய செம்மல் பெரியவர் டி.எஸ். தியாகராஜன் அவர்கள். இன்றைக்கு இங்கே வரலன்னா கூட டி.எஸ். தியாகராஜன் அவர்களுக்கு தமிழ் வரலாற்றில், தமிழ் அமைப்புகளின் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் உண்டு. உலகம் முழுக்க தமிழ் அமைப்பு இருக்கு. ஆனா எத்தனை இடத்துல கபிலரை கொண்டாடுகிற, கபிலர் பெயரால் விருது தருகிற அமைப்புகள் இருக்கு. இந்த ஊருக்கு அப்படி ஒரு அடையாளத்தை அந்த பெருந்தகை பெருமகன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுபோலவே இந்த அமைப்பை நான் வந்த உடனே பார்த்தேன். மதியம் நாங்களெல்லாம் மாணவர்கள் சாப்பிட்டு, மற்றவர்கள் சாப்பிட்டு, நானும் நீதியரசர் அவர்களும் அறிஞர் அரங்கராமலிங்கம் அவர்களெல்லாம் சாப்பிட போகும் பொழுது 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டு 2-3 பேரை கேட்டேன். ஐயா அப்பர் சுந்தரம் அவர்களை, ஐயா க நடராசன் அவர்களை, இவர்களையெல்லாம் பார்த்து நீங்க சாப்பிட்டு விட்டீர்களான்னு கேட்டேன். இனிமேல் தான் என்றார்கள். இப்படி சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு, உண்டால் அம்மை உலகம்னு. இப்படிப்பட்ட சில பேர் இருப்பதால் தான் இன்னமும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமக்களாக முருகன், அப்பர் சுந்தரம், க நடராசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த இணைப்புரையை ரொம்ப அழகாக வழங்கி கொண்டிருக்கிற லால்குடி எழில் செல்வன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இளைய தலைமுறையும் பங்கெடுக்க இப்படிப்பட்ட விழா நடப்பது, அறிஞர் பெருந்தகை அரங்கராமலிங்கம் வீற்றிருந்த அதே தமிழ்துறையில் தலைவராக வீற்றிருந்த ஒரு வாய்ப்பை பெற்ற எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைக்கு கபிலர் பெயரால் விழாவும் விருதும். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட இடம் தமிழ் வரலாற்றில் கிடைத்ததில்லை. சங்கத்தமிழ்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஔவையார் பாட்டு ஒன்று உண்டு, சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு. சங்கத்தமிழ்னு சொல்லுவோம், கம்பன் தமிழ்னு சொல்லுவோம், ஆண்டாள் தமிழ்னு சொல்லுவோம், பாரதி தமிழ்னு சொல்லுவோம். இப்படி சில பேர் பேரால தான் அவங்க எழுதின இலக்கியங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் பெயராலேயே ஒரு தமிழ் என்கிற ஒரு சொல்லாட்சியை நம் தமிழ் வரலாறு படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றில் கபிலருக்கு ஒரு இடம் உண்டு. கபிலன் தமிழ், கபிலன் தமிழ் என்றே திருவிளையாடற் புராணத்தை எழுதிய பரஞ்சோதியார் பாடியிருக்கிறார். தமிழ் வரலாற்றில் எல்லாருக்கும் இந்த இடம் வாய்க்கல. கம்பனுக்கு வாய்த்தது, சங்கத்தமிழ் என்று ஒட்டுமொத்தமாக வாய்த்தது, ஆண்டாளுக்கு வாய்த்தது, பாரதிதாசனுக்கு வாய்த்தது, பாரதிக்கு வாய்த்தது, இப்படி சில பேருக்கு தான் வாய்த்தது. அப்படிப்பட்ட வரலாற்றில் முதல் இடம் யாருக்கு? கபிலருக்கு. கபிலன் தமிழ். வாசுபமாணிக்கனார் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை துணைவேந்தராக திகழ்ந்த பெருமைக்குரிய தமிழ் அறிஞர். அவர் வள்ளுவர் எழுதின குறள் போல ஒரு குறள் எழுதியிருக்கார். 2 அடிதான். பழம்போலும் சங்க பனுவலை கற்றால், பழம்போலும் சங்க பனுவலை கற்றால் கிழம் போகும் கீழ்மையும் போம். பழம் மாதிரி உள்ள சங்க இலக்கியத்தை படிச்சா வயதாயிடுச்சுங்கிற அந்த கிழட்டு தன்மை போய்விடும். ஐயா அப்பர் சுந்தரம் எங்க? என்ன வயதாகுது உங்களுக்கு? 85 வயது மாதிரி தெரியல. பிற்பகல் குழம்பி காப்பி வேண்டுமான்னு ஓடி போயிட்டு வந்தாரு. 25 வயது மாதிரி இருந்தது. அவர் கூட பொருளாளர் நடராசன் ஓடி போனார். இங்க நடராசன் ஐயா, உங்களுக்கு என்ன வயது? 80 மாதிரி தெரியல. 20 30 சிந்திக்க வேண்டி இருக்கு. என்ன காரணம்னா கபிலனுக்கு விழா நடத்துவதில் பொறுப்பேற்று இருப்பதுதான் காரணம். வாசுபமாணிக்கனார் என்ன சொல்றாரு? பழம்போலும் சங்க பனுவலை கற்றால் கிழம் போகும். வயதாயிடுச்சுங்கிற தன்மையே போயிடும், இளமை வந்துடும். அப்ப இனிமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடுத்த ஆண்டு நான் இன்னும் கூடுதலா வேலை செய்யறேன், நான் இன்னும் கூடுதலா வேலை செய்யறேன்னு இந்த விழாவில் பங்களிக்கணும். ஒரு பெரிய இன்னொரு மகிழ்ச்சி, இந்த அரங்கத்தில் ஏறி வரும்போது ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க. ஒரு 10 பேருக்கு மேல பெருமக்கள் ஒரு பெரிய கணிசமான தொகையை இந்த அமைப்பில் நிறுவியிருக்காங்க. எனக்கு விருது கொடுத்த ஐயா பேர் என்ன? ஆசை தம்பி ஐயா, எவ்வளவு நிறுவனீங்க? எவ்வளவு தொகை நிறுவனீங்க?
ஒவ்வொரு ஆண்டும் 20,000 கொடுக்குறீங்க இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் இப்ப கொடுக்க போற விருதுகள்லாம் எண்ணி பார்த்தா இத்தனை பெருமக்கள் லட்சக்கணக்கான ரூபாயை தமிழுக்காக, கபிலரை கொண்டாடுகிற அமைப்புக்காக, திருக்கோவலூர் பண்பாட்டு கழகத்துக்காக அளித்திருக்கிறது. உண்மையிலேயே தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட பெருமக்கள் நிறைய பேர் தோன்ற வேண்டும். தமிழ் சமுதாயம் இன்னும் இன்னும் மேம்படும் என்கிற உணர்வை எனக்கு தருகிறது. அறிஞர் அரங்கராமலிங்கம் அவர்கள் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் பெற்றிருக்க எனக்கு பொறாமையா இருக்கு. ஆனா சங்க இலக்கியத்துல முன்னோடியா ஆராய்ச்சி செய்தவர்ல ஒருவர் அவர். சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு இருக்கு, இந்த கொடுக்கிறது இருக்குல்ல ஈகை, அந்த கொடுப்பதை பெறுவது இருக்குல்ல, ரெண்டும் இருக்குல்ல, ஈகை கொடை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். ஆயின்னு ஒரு அரசன் இருந்தான். இப்ப இந்த பிறவியில கொடுத்தா அடுத்த ஜென்மத்துல நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், இல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சு கொடுக்கலையா? அப்ப எதுக்கு கொடுத்தான்? பிறரும் சான்றோர் சென்ற நெறி. கொடுக்கிறது இயல்பு, உயர்ந்தவங்களோட பண்பாடு, அதனால கொடுத்தான் அந்த மன்னன் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது. இந்த திருக்கோவலூர் பண்பாட்டு கழகம், கபிலரை போற்றுகிற இந்த அமைப்பு அறிஞர் பெருந்தகை அரங்கராமலிங்கம் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடையளித்து, பரிசளித்து, விருதளித்து உயர்ந்து நிற்கிறது. இந்த உயர்வுக்கு இணையாக அறிஞர் பெருந்தகை அரங்கராமலிங்கம் என்ன செய்கிறார் தெரியுமா? நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீர்களா, நான் இன்னும் ஒரு 1/4 இலக்கம் ரூபாய் சேர்த்து 1.25 லட்சம் ரூபாய் இந்த அமைப்புக்கு வழங்கி விடுகிறேன் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இப்படி உள்ள வரும்? கொடுப்பது உயர்வென்றால் அந்த கொடுப்பதை வாங்கி இன்னும் கூடுதலாக சேர்த்து கொடுக்கிறேன் என்கிற இந்த பண்பாடு இருக்கிறதே, இந்த பண்பாட்டு கழகத்துக்கு இது ஒரு மேலும் அணி என்று தோன்றுகிறது. சங்க இலக்கியம், கபிலர் தான் சங்க இலக்கியத்திலே அதிகமான பாடல்களை படைத்த முக்கியமான கவிஞர். அதனாலதான் திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதியார் கபிலன் தமிழ் என்றே பாராட்டி பாடி இருக்கிறார். இந்த சங்க இலக்கியத்தோட சிறப்பு ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள் இந்த கருத்தை. ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி மும்பையிலே, பம்பாயில ஒரு எழுத்தாளர் இப்பொழுதும் வாழுகிறார். மும்பையிலே ஒரு எழுத்தாளர் வாழுகிறார். அவர் பெயர் விக்ரம் சந்திரா என்பது. விக்ரம் சந்திரா உலக புகழ் பெற்ற எழுத்தாளர். இவர் உலக புகழ் பெற வேண்டும் என்றால் எந்த மொழியில் எழுதினால் உலக புகழ் பெறலாம்? ஆங்கிலத்தில் எழுதினால்தான் உலக புகழ் பெற முடியும். ஆங்கிலத்தில் எழுதுகிற உலக புகழ் பெற்ற எழுத்தாளர். இவருக்கு தாய்மொழி என்ன தெரியுமா? நாம் எல்லாம் கொஞ்சம் கசப்போடு எதிர்கொள்கிற இந்தி மொழி. இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட, ஆங்கிலத்தில் எழுதுகிற உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் இவர். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு கதை நூல், புதினம், நாவல் எழுதினார். ஆங்கிலத்தில் நாவல் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். தமிழ்ல புதினம் எழுதினார். உலகம் முழுக்க இளைய தலைமுறை அதை படித்து பாராட்டியது, வியந்தது. விருதுகளை எல்லாம் பல நாடுகள் வழங்கி பாராட்டியது, போற்றியது. ஒரு முறை அவரை பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேட்டி கண்டார்கள். யார? இந்தியை தாய்மொழியாக கொண்ட, ஆங்கிலத்தில் எழுதுகிற, உலக புகழ் பெற்ற, மும்பையில் வசிக்கிற இந்தியரான அந்த எழுத்தாளரை பத்திரிகையாளர்கள் பேட்டி கண்டார்கள். எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்க நாவலை, உங்க புதினத்தை எல்லாரும் விரும்பி படிக்கிறாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான அற்புதமான உறவை, காதலை நுட்பமாக பேசி இருக்கிறீர்கள், சொல்லி இருக்கிறீர்கள்.
அந்த நாவலை விட நாவலுக்கு நீங்க வைத்த தலைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. எப்படி இப்படி ஒரு தலைப்பை இந்த நாவலுக்கு ஆங்கிலத்தில் வைத்தீர்கள் என்று கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள். அவர் சொன்னார், அந்த பெருமையெல்லாம், தலைப்பை வைத்த பெருமையெல்லாம் எனக்கு சேராது. நான் பிறந்த நாட்டில், நான் வாழுகிற நாட்டில் ஒரு கடைக்கோடியில் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. அந்த மக்கள் கூட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் பெயர் கூட இப்ப தெரியல. அவர் எழுதின ஒரு கவிதையோட ஒரு வரியோட மொழிபெயர்ப்ப, டிரான்ஸ்லேஷனை தான் நான் இந்த நாவலுக்கு தலைப்பாக வைத்தேன்னு அந்த சொன்னார் எழுத்தாளர். அந்த நாவலுக்கு என்ன தெரியுமா தலைப்பு? எல்லாரும் இப்ப இந்த இணைய வழி தொலைபேசி வச்சிருப்பீங்க. நான் சொன்ன பிறகு அடிச்சு பாருங்க உண்மையா உறுதியான்னு. ரெட் எர்த், ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின். ரெட் எர்த்னா என்ன? செம்மண் நிலம். போரிங்னா பெய்யறது, கொட்டுறது. ரெயின்னா மழை. செம்மண் நிலத்துல மழை பெய்தா எப்படி இருக்கும்? அந்த ஓடுகிற தண்ணி அந்த வண்ணத்தை பிரிக்க முடியாதபடி சிவப்பு நிறமா ஓடும் இல்லையா? ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின்ங்கிறது அந்த ஆங்கில நாவலோட தலைப்பு. இது எங்க இருந்து அந்த மும்பையில் வாழ்கிற ஆங்கிலத்தில் எழுதுகிற உலக புகழ் பெற்ற எழுத்தாளருக்கு கிடைத்தது தெரியுமா? நம்முடைய சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் உள்ள ஒரு பாட்டில் இருந்து கிடைத்தது. அந்த பாட்டு என்ன தெரியுமா? இப்ப சதீஷ்குமார்ங்கிற மாணவர் ரொம்ப அருமையா பேசினார், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அடுத்த தலைமுறை அரும்பிக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. மோனிஷான்னு ஒரு பெண். எங்க அந்த பெண்? மோனிஷா ரொம்ப அருமையா பேசினார். கம்பனை பற்றி, கபிலரை பற்றி. ஐயா இங்க ஒரு ஐயா சொன்னார், பாரதி கண்ட தருமன்னு கூட தலைப்புல போட்டி வைத்தோம். ரொம்ப அருமையா சிந்தித்திருக்கிறார்கள். கம்பனை, பாரதியை, கபிலனை எல்லாம் இளைய தலைமுறையை சிந்திக்க வைக்கிற மிகப்பெரிய பணியை இந்த கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் என்கிற இந்த தலைப்பு நம்ம சங்க இலக்கியத்தில் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியத்தில் ஒன்றான குறுந்தொகையில ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு தான், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன். இந்த பாட்டில் உள்ள செம்புல பெயல் நீர் இருக்குல்ல, செம்புல பெயல் நீர், இந்த ஒரு தொடருக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் என்பது. ஏகே ராமானுஜம்ங்கிறவர் செய்தார் அந்த மொழிபெயர்ப்பை. நான் என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் பலகாலமாக அந்த மொழிபெயர்ப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட உலக அளவில் இன்றைய இளைய தலைமுறையையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் கொண்டது எது? நம்முடைய சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்தில் எப்படி இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகன் அறிஞர் பெருந்தகை அரங்கராமலிங்கமோ அப்படி ஒட்டுமொத்த சங்க இலக்கியத்தின் கதாநாயகன் கபிலன். கபிலர், அந்த கபிலர் பெயரால் இந்த திருக்கோவலூர் பண்பாட்டு கழகம் ஒரு மாபெரும் விழாவை தொடர்ந்து 49 ஆண்டுகளாக என் அருமை ஆய்வு மாணவர் இளங்கோ இன்று என்னோடு வந்திருந்தார். பதிப்பகத்தின் பிரதிநிதியாக அந்த பரிசு தொகையை பெற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், அவர் அவ்வளவு எளிதில் எதிலும் நிறைவடைய மாட்டார். அவர் சொன்னார், ஒரு அமைப்பு 49 ஆண்டாக கபிலரை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் நாம் அதை மிகப்பெரிய அளவில் வணங்க வேண்டும் இல்லையா ஐயா என்று கேட்டார். அப்படிப்பட்ட மாபெரும் தொண்டை செய்திருக்கிற இந்த அமைப்பு, இந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருக்கிற இங்கே திரண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிக்கு இன்றைய தமிழ் சமூகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் தலைமை ஏற்று விருதளிக்கும் நிலையில் உயர்ந்த செம்மாந்த நிலையில் வாழுகிறார்கள். அப்படி வாழுகிறவர்களில் முக்கியமானவர் நீதியரசர், போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஐயா ஜெகதீசன் அவர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை உரித்தாக்கி, இந்த சங்க இலக்கியம்
தமிழின் தொன்மையான இலக்கியம் மட்டுமில்ல, இன்றைய இளைய தலைமுறையையும் உலக அளவுல ஈர்க்கக்கூடிய இலக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்களும் சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைய இரவிலாவது ஒரு கபிலர் பாடலை படித்துவிட்டு தூங்க வேண்டும், உறங்க செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.